ரசிகனே என் அருகில் வா, ரசிகனே என் அருகில் வா, ரசிக்கவா. வணக்கம் ராஜா ரசிகர்களே, நம்ம ராஜ ரசிகன் மற்றும் ராஜ தர்பார் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வரலாறு சில பாடல்களையும் சில கூட்டிணைவுகளையும் தற்செயலாக பதிவு செய்கிறது. 1977 ஆண்டு தமிழ் சினிமா ஒரு புதிய இசைப்புயலை சந்தித்த நேரம். அந்த புயலின் ஆரம்ப அத்தியாயங்களில் பதிவான ஒரு அற்புத காதல் கீதம்தான் கே. விஜயன் இயக்கத்தில் வெளியான தீபம் திரைப்படத்தின் பூவிழி வாசலில் யாரடி வந்தது கிளியே கிளியே பாடல். இந்த ஒரு பாட்டு அன்றைய இளைஞர்களின் உதட்டிலும் காதலர்களின் இதயத்திலும் ஒரு புதிய இளையராஜாவை கொண்டு சேர்த்தது. சிவாஜி, சுஜாதா, விஜயகுமார் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளம் இருந்தும் இன்றும் இந்த படம் இசைக்காக பேசப்படுகிறது என்றால் அது இளையராஜாவின் மேஜிக். இந்த பாடலின் வரலாற்று முக்கியத்துவமே தனி. உங்களுக்கு ஒரு பிரத்யேக செய்தி. 1976 அன்னக்கிளி மூலம் அறிமுகமான இளையராஜாவுக்கு அடுத்த ஆண்டே கிடைத்தது மிகப்பெரிய வாய்ப்பு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் திரைப்படத்திற்கு அவர் இசையமைத்தது இந்த படம் மூலம்தான். ஆம், தீபம்தான் சிவாஜி கணேசனும் இசைஞானி இளையராஜாவும் முதலில் இணைந்த திரைப்படம். அப்பொழுது பெரிய உச்சத்தில் இருந்த சிவாஜி சாரின் படத்துக்கு ஒரு புதுமுக இசையமைப்பாளர், அதுவும் ஒரு மெலடி கிளாசிக்கை கொடுத்தது சாதாரண விஷயம் அல்ல. இந்த பாடலின் வெற்றி அன்றைய காலத்தில் இளையராஜா என்ற மகா கலைஞன் எல்லா பெரிய நட்சத்திரங்களின் படங்களுக்கும் இசையமைக்கும் தகுதியை அடைந்து விட்டார் என்பதை அழுத்தமாக நிரூபித்தது. இந்த பாடல் சிவாஜி கணேசனின் தம்பியாக நடித்த விஜயகுமாருக்கும் சுஜாதாவுக்கும் இடையேயான காதல் உணர்வுகளை சொல்லும் டூயட் பாடல். அந்த காலத்தில் திரையில் இயற்கையின் அழகோடு படமாக்கப்பட்ட பாடல் இது. பொதுவாக ஒரு பாடல் கேட்கும் போதே நம் கண்முன் அந்த காட்சி விரியும். இங்கு இளமையும் காதலும் மென்மையும் நாணமும் நிறைந்திருக்கும். மெதுவான இனிமையான அசைவுகளுடன் சுஜாதாவின் முகத்தில் தெரியும் நாணமும் விஜயகுமாரின் காதலும் கவிதை போல விரியும். இந்த காட்சி பாடலின் மெலடியை முழுமையாக தாங்கி நிற்கும். இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியவர் கவிஞர் புலமைப்பித்தன். வார்த்தைகள் அனைத்தும் தேன் போல இனிக்கும். பூவிழி வாசலில் யாரடி வந்தது கிளியே கிளியே என்று காதலன் பாடும்போது ஒரு இளங்கொடியின் வருகையை மென்மையின் உச்சத்தில் சொல்வார். அரும்பான காதல் பூவானது அனுபவ சுகங்களை தேடுது. இந்த வரிகள் முதிர்ச்சியடையாத காதல் பூவாக மலர்ந்து அடுத்த கட்டத்துக்கு ஏங்கும் உணர்வை எவ்வளவு அழகாகச் சொல்கின்றன. வரிகளில் எந்தவித முரட்டுத்தனமோ வேகமோ இருக்காது. மென்மையான காதல் உணர்வை தமிழ் இலக்கணச் செழுமையோடு காட்சிப்படுத்தியிருப்பார் புலமைப்பித்தன். இளையராஜாவின் தனித்துவமே சோகம், மகிழ்ச்சி என எந்த உணர்வாக இருந்தாலும் அதில் ஒரு தெய்வீகமான மெலடியை கலந்துவிடுவதுதான். இந்த பாடலின் ராகம் பொதுவாகவே மனதுக்கு அமைதி தரக்கூடியது. பாடலின் ஆரம்பத்தில் வரும் அந்த மென்மையான புல்லாங்குழல் இசை, அதன்பின் வரும் தளர்வான ஸ்ட்ரிங் செக்ஷன், வயலின்கள் மற்றும் துல்லியமான தாள வாத்தியங்களின் சேர்க்கை அபாரமானது. பின்னணி இசையில் அவர் பயன்படுத்திய கிட்டார்ஸ் மூலம் மேற்கத்திய இசை சாயலை அழகாக தமிழ் காதலுக்குள் கொண்டு வந்திருப்பார். கே.ஜே. ஜேசுதாஸ் மற்றும் ஜானகி அவர்களின் குரல்கள் இணைந்து இந்த பாடலை காலத்தால் அழியாத ஒரு காவியமாக மாற்றியது. மெலடியில் ஒரு சொட்டு கூட தவறாமல் ஒவ்வொரு வார்த்தைக்கும் உணர்வு சேர்த்திருப்பார் இளையராஜா. 1970களின் தமிழ் திரை இசையில் இளையராஜா என்ற தீபம் ஏற்றிய வெளிச்சம் இன்று வரை பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கிறது. தீபம் திரைப்படத்தில் இந்த பாடல் வெறும் டூயட் பாடலாக அல்லாமல் இளையராஜாவின் ஆரம்பகால மெலடி பயணத்தின் ஒரு சாட்சியாக நிற்கிறது. இன்றும் இரவிலும் நீண்ட பயணங்களிலும் தனிமையான தருணங்களிலும் இந்த பாடல் நம்மை தாளாட்டுகிறது. உங்களுக்கு இந்த பாடலில் பிடித்த இசை கருவி எது அல்லது பிடித்த வரிகள் என்ன? கமெண்ட் செய்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் மீண்டும் அடுத்ததொரு இசை புரட்சியில் சந்திப்போம். இந்த முழு பாடல்களையும் கேட்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள்.
உங்களுக்கு தெரிந்த அதிகம் கேட்கப்படாத ராஜா பாடல்களை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த எபிசோடில் உங்கள் விருப்ப பாடலும் இடம்பெறலாம். மறக்காமல் ராஜரசிகன் மற்றும் ராஜ தர்பார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு இனிய இசை பயணத்தில் சந்திப்போம். நன்றி.